பாருங்க நிஹான், அவள் நடந்து சென்றாள். இந்த வாக்கியத்தை ஆச்சரியக்குறியோட மாத்துங்க பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் ராகுல் டிக்கி என்ற பெயரில் நகைச்சுவையாகவும் விதவிதமான தோற்றங்களிலும் வந்து பார்வையாளர்களை என்டர்டெயின் செய்வது ஒன்றே இவரது பொழுதுபோக்காக இருந்தது. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தை சேர்ந்த 27 வயதான ராகுல் நடனத்தாலும் காமெடியாலும் ரசிகர் பட்டாளத்தை பெற்றிருந்தார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கோவையை சேர்ந்த பிரீத்தி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்த ராகுலுக்கு திடீரென இல்லறத்தில் கருத்து வேறுபாடு உண்டானது. இதனையடுத்து பிரீத்தியை பிரிந்த ராகுல் கவுந்தப்பாடியை சேர்ந்த வேலுமணி என்பவரின் மகள் தேவிகா ஸ்ரீயை காதலித்து வந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு கவுந்தப்பாடியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வைத்து ராகுல் தேவிகா ஸ்ரீ திருமணம் நடந்து முடிந்தது. இந்நிலையில் ஜனவரி 16 வியாழனன்று ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் உள்ள மாமனார் வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ராகுல் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ராகுலின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இஸ்லாம் மரபுப்படி ஈரோட்டில் உள்ள தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டது. இன்ஸ்டா பிரபலத்தின் மரணத்தை அறிந்த நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தி வந்தனர். இதற்கிடையே ராகுலின் இறுதி சடங்கிற்கு அனுமதி மறுத்ததாக மனைவி தேவிகா ஸ்ரீ அதிரடி குற்றச்சாட்டை வைத்துள்ளார். எனக்கு ராகுல் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, இன்ஸ்டாகிராம்ல பேசி ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்த எடுத்தாங்க, பேசணும், குடும்பமெல்லாம் கலந்து பேசி கல்யாணம் பண்ணணும். கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. பார்த்தா அந்த பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் பிரீத்தி. 6 மாசம் வாழ்ந்திருக்காங்க. அது ஒரு ஃபேமிலி இஷ்யூன்றதுனால அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. பிரிஞ்சு போனவர் சரி போ, நம்ம லைஃப்னு வந்துருச்சு, நம்ம வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிதான் அவர் கூட இவ்வளவு நாளா வாழ்ந்தேன். ஆனா சந்தோஷமா தான் வாழ்ந்தேன். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எங்களுக்குள்ள. இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும் இவங்களுக்குள்ள பிரச்சனையான்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்ஸ்டாகிராமில் அறிமுகமான ராகுலை பெற்றோர் சம்மதத்தின்படி திருமணம் செய்ததாகவும், ஆனால் ராகுலின் தாய் சாஹிதாவின் வற்புறுத்தலால் தனி குடித்தனம் சென்றதாகவும் தேவிகா ஸ்ரீ தெரிவித்திருக்கிறார். 1 வருஷம் எங்க மாமியார் வீட்டுலதான் வாழ்ந்தேன். எங்க மாமியார் திடீர்னு அவங்க மனசுல நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்க நீங்க தனியா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவரு கோயில் எல்லாம் போய் கேட்டதுக்கு தனியா போங்க நல்லா இருப்பேன்னு சொல்லவும் நாங்களும் தனியா போனோம். போய் 3 மாசம் ஈரோடு வளையக்கார வீதியில தான் வாழ்ந்தோம். நல்லாதான், அப்பயும் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அவருக்கு ஒரு அப்பப்போ சலுப்பு அப்படின்னா குடிப்பாரு. காரணம்னா எங்க மாமியார் ஆரம்பத்துல அவரு கேட்டாருன்னா இவங்க அலோ பண்ணிட்டாங்க. அலோ பண்ணதுனால இவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. குடிப்பாரு, குடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு புலம்புவாரு. ராகுலுக்கு ஏற்கனவே மது பழக்கம் இருந்ததாக கூறிய அவர், அதிக மது பழக்கத்தின் காரணமாகவே தன்னை பார்க்க வந்த ராகுல் தன்னிலை மறந்து விபத்தில் சிக்கி இறந்ததாக கூறினார். இப்போ அவரு இல்லைன்ற இடத்துல என்னை யாருன்னு எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. என்னைய நீ வேணானே ஒதுக்கிட்டாங்க. எங்க மாமனார் தான் என்னைய ஸ்டேஷன்லயே ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்லையா எல்லா இடத்துலயும் கட்டி பிடிச்சி அழுதாரு. என்ன தங்கமயிலு பண்ணட்டும். அப்போ என்ன அந்த தங்கமயிலுன்ற வார்த்தை தவிர எங்க மாமனார் என்னை எதுவுமே சொல்லல. அவ்வளோ நல்ல மனுஷங்க 2 பேருமே. நான் என் மாமியாரே குத்தமே சொல்ல மாட்டேன். நல்ல மனுஷங்க, கெட்டு போன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க தானே. அந்த மாதிரிதான் என் மாமியார்கிட்ட நல்லா பேசினாங்க, பழகுனாங்க. இப்போ பையன் இல்லைன்னதும் என்னை அப்படியே ஒதுக்கிட்டாங்க. எனக்கு எந்த சடங்கும் பண்ணல. அவரை பிடிச்ச அழுகிறதுக்கு என்னால முடியல. மேலும் கணவரின் இறுதிச் சடங்கிற்கு தன்னை வரவிடாமல் ஒதுக்கியதாகவும் கூறியிருக்கிறார். ராகுல் இறப்பது வரையிலும் ஆதரவளித்த மாமியார் சாஹிதா மகனின் மறைவுக்கு பிறகு மொத்தமாக ஒதுக்கிவிட்டதாக குமுறுகிறார் தேவிகா ஸ்ரீ. அவங்க பையன் போயிட்டான், உங்களுக்கு பொண்ணு மாதிரி நான் கூட இருந்துக்கிறேன்னு சொல்றேன். எங்க மாமனார்ட்ட காலைல பேசும்போது கூட எனக்கு ராகுலோட ப்ரூஃப், டிராஃபி, எல்லாம் ட்ரெஸ்ஸு, அவ ஒரு துணி இல்லாம எனக்கு உங்க மாமியார் உன்னை எல்லாமே கேட்கறான், எனக்கு கொடுத்துரு சாமின்னு சொல்லி கேட்கறாங்களே தவிர, சாமி எல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வா, நீ என் பிள்ளையா இருந்துக்கோ, பையன் போயிட்டான் நீ இருந்துக்கோன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, நீ எங்கிறானா சொல்ல மாட்டேங்கிறேன். காலைல கேட்கறேன், நாங்க வரேன்பா, கருப்பு நடத்துறேன்னு சொல்றீங்க, நான் வரேன்பா, கருப்புக்காவது வரேன்பா அப்படின்ற முஸ்லீம் சடங்குப்படி இதை மட்டும்தான் பண்றோம், நீ ஏன்டா இங்க அப்படின்னு தான் கேட்கறாங்களே தவிர என்ன விட மாட்டேங்கிறாங்க. கட்டின பொண்டாட்டி தானே நான் அதைத்தானே கேட்கறேன். ஏன் எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா அவரை கல்யாணம் பண்ணது? பிரபல யூடியூபர் விபத்தில் இறந்த சம்பவம் அவரது ஃபாலோயர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது ராகுலின் மனைவி விடுத்திருக்கும் குற்றச்சாட்டால் புதிதாக பூதம் கிளம்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.